மெத்தட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்ட் தென் கமிஷன்ஸ் வச்சு இருக்கக்கூடிய சம்ஸை வந்து பாருங்க. நெக்ஸ்ட் 8:30ல இருந்து 10 o'clock வரைக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1, 2, 3 வந்து என்ன பண்ணுங்க ரிவிஷன் வந்து கொடுங்க. ஓகேங்களா, இதுதான் டே 1க்கானது. நெக்ஸ்ட் டே 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் 1 மார்க்ஸ் வந்து ரிவிஷன்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6:30ல இருந்து 8:30 வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா யூனிட் 7 வந்து பாருங்க, அதாவது கம்பெனி அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா யூனிட் 5 வந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஆஃப்டர் தட் பார்த்தோம் அப்படின்னா 12 மணி இருந்து 1 மணி வரைக்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து படிங்க. புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து படிங்க. நெக்ஸ்ட் 2 to 5 வந்து என்ன பண்ணுங்கன்னா யூனிட் 6. இந்த யூனிட் 5 யூனிட் 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் சேம் கான்செப்ட்ஸ்ல தான் இருக்கும். அதனால ரெண்டும் வந்து அந்த டைம்ல வந்து மென்ஷன்ஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் 6 to 9 வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 9 வந்து பாருங்க, அந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து பார்க்கணும். ஃபார்முலாஸ் எல்லாம் மக்கப் பண்ணிடுங்க. அதுல 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே வந்து போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் 9 to 10:30 வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு வந்து படிக்கணும். புக் பேக்ல இருக்கக்கூடிய இன்சைட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இல்ல சம்ஸ் வந்து இருக்கும். இப்போ 4th சாப்டர்ஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா புக் இன்சைட்ல நிறைய சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அத மாதிரியான சம்ஸ் வந்து புக் இன்சைட் சம்ஸ் அண்ட் தியரி வந்து பாருங்க. நெக்ஸ்ட் டே 3 வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8ஆம் தேதி வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 5:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் 1 mark, 2 mark, 3 marks and then question answers வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, 1 marks படிக்கணும், question answers வந்து 2 marks, 3 marks வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் 7:30ல இருந்து 1 o'clock வரைக்கும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்ல உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் டைம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சம்ஸையும் 2 marks, 3 marks தியரியும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன்ஸ் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 to 7 வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓல்டு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து 2 to 7 வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7 to 11 வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபுல் புக் வந்து ரிவைஸ் வந்து பண்ணணும். அதாவது சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ் தியரிஸ் எல்லாமே வந்து பாருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு ஓகே 9ஆம் தேதி தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்ப வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காலையில 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ஃபுல் புக் வந்து ரிவிஷன்ஸ் வந்து பண்ணணும். புது கான்செப்ட்ஸ் குள்ள எதுவுமே இந்த டைம்லயோ இல்ல லாஸ்ட் டே அந்த ரிவிஷன்ஸ் டைம்லயோ வந்து நியூ கான்செப்ட்ஸ்க்கு எதுவுமே போகக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ஸ் தான் வந்து இருக்கணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.